பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் மண்ணுக்கடியில் புதையல், டன் கணக்கில் சிக்கிய தங்கச் சுரங்கங்கள். ஒடிசா மாநிலத்தில் 10 முதல் 20 மெட்ரிக் டன் மதிப்பிலான தங்கச் சுரங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. முதற்கட்டமாக தியோகரில் உள்ள தங்கச் சுரங்க பகுதியை ஏலமிடுவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது ஒடிசா அரசு. ஒடிசாவில் பல்வேறு மாவட்டங்களில் தங்க இருப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் ஒடிசா மாநிலம் புதிய தங்கச் சுரங்க மையமாக உருவெடுத்து உள்ளது. அண்மையில் புவியியல் ஆய்வு மையத்தின் ஆய்வுகள் இதனை உறுதிப்படுத்தின. தியோகர், சுந்தர்கர், நவரங்பூர், கியாஞ்சர், அங்கோல், கோராபுட் ஆகிய மாவட்டங்களில் தங்கப்படிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மயூர்பஞ்ச், மல்காங்கிரி, சம்பல்பூர், பௌத் ஆகிய பகுதிகளில் ஆய்வுப் பணிகள் தொடர்ந்து நடக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் சுரங்கத்துறை அமைச்சர் விபூதி பூஷன் ஜனா இந்த கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தினார். ஒடிசா சட்டமன்றத்தில் இந்த தகவல் பொதுவெளியில் வெளியிடப்பட்டது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ மதிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் ஆய்வாளர்கள் 10 முதல் 20 மெட்ரிக் டன் வரை இருப்பு இருக்கலாம் என மதிப்பிடுகின்றனர். இது இந்தியாவின் தங்க இறக்குமதி அளவுகளுடன் ஒப்பிடும்போது அதிகம் கிடையாது, ஆனாலும் கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த ஆண்டில் இந்தியா சுமார் 700 to 800 மெட்ரிக் டன் தங்கத்தை இறக்குமதி செய்தது. 2020 நிலவரப்படி நாட்டின் உள்நாட்டு தங்க உற்பத்தி மிக குறைவாகவே இருந்தது. ஆண்டுக்கு 1.6 டன்னாக மட்டுமே உள்நாட்டு தங்கம் கிடைத்தது. ஒடிசாவின் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் தங்க கையிருப்பை பெரிய அளவில் மாற்றாது, ஆனாலும் வரும் காலங்களில் கூடுதல் சுரங்கங்களை கண்டுபிடிக்க ஒரு காரணமாக அமையும். 10 முதல் 20 மெட்ரிக் டன் மதிப்பிலான தங்கச் சுரங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. இந்த தங்கப் படிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டு அதை எடுப்பது சாத்தியமானால் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சுரங்கம், போக்குவரத்து, உள்ளூர் சேவைகள் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். உள்கட்டமைப்பு முதலீடுகளும் உயரலாம். இது இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும். இருப்பினும் குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றம் இருக்காது. இது ஒடிசாவின் கனிம ஏற்றுமதியை பல்வகைப்படுத்தும். ஒடிசா ஏற்கனவே இந்தியாவின் குரோமைட்டில் 96% கொண்டுள்ளது. பாக்சைட்டில் 52%, இரும்புத்தாதுவில் 33% இருப்புகளை ஒடிசா கொண்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் சுரங்கத்துறையில் ஒடிசாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும். தாதுவின் தரம், பிரித்தெடுக்கும் திறனை தீர்மானிக்க ஆய்வுகள் தேவை. ஆய்வக பகுப்பாய்வுகளும் முடிக்கப்பட வேண்டும். வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை மதிப்பிட தொழில்நுட்ப குழுக்கள் கூட வேண்டும். MMTR சட்ட வழிகாட்டுதல்களின்படி வெளிப்படையான சுரங்க தொகுதி ஏலங்கள் நடத்தப்பட வேண்டும். சுற்றுச்சூழல், சமூக தாக்க மதிப்பீடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். சுரங்க நடவடிக்கைகளுக்கு தேவையான சாலைகள், மின்சாரம், நீர் போன்ற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது முக்கியம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.